ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூஸ்வராம் சேனல். இன்றைக்கி வந்து பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ பூண்டை நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 70 கிராம் புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 3 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடுகு வந்து நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயை சூடுபடுத்திட்டு 150 ml வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். கலர் வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌனாக மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயில் வறுத்துட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் புளிக்கரைசல் நம்ம சேர்த்து வச்சுருக்க புளிக்கரைசல் 3 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டுட்டு இடைக்கிட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா கடுகு வெந்தயம்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கலையே அந்த பொடியை வந்து இந்த டைமில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது பண்ணோன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி. இது வந்து நம்ம வெளியிலேயே கூட 2 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நமக்கு நல்ல ஆயில் நிறைய சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
இல்லை ஊறுகாய் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்ல கண்ணாடி பாட்டிலையோ அல்லது பீங்கான் ஜாடி அந்த மாதிரி இதில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் இருக்கும். அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது பீங்கான் ஜாடியிலையோ போட்டு வச்சுக்கலாம். சுட சுட போட்டு நம்ம மூடி வச்சிடக்கூடாது. அப்போ அதுலேருந்து தண்ணி வரும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா முழுமையாக நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம போட்டு வைக்கிற பாட்டிலையும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் போட்டு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஸ்பூனும் ஈரம் இல்லாமல் நம்ம போட்டு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டே போகாது. Thank you for watching.